டைம் பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. ஸோ காலையில் சன்ரைஸ் ட்ரெக்கிங்காக ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலைக்கெல்லாம் கிளம்பியிருக்கோம். எல்லாம் அதாவது மொத்தம் இங்கே இருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 17 பேர் இங்கே இப்போது கேம்பில் எல்லாம் சேர்த்து. பட் இங்கே வந்து எல்லோரும் போக போகிறதில்ல. நம்ம கூட வந்தவங்க கொஞ்சம் பேர். ஹமீது வரமாட்டான், நம்ம மட்டும்தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், அதுவும் இந்த கேமராவில் தெரியான்னு தெரில, எல்லா ஸ்டார்ஸும் அப்படியே தெரியுது. சூப்பராக இருக்குது. வாங்க போகலாம். இது வியூவுமே தெரில, இருட்டாக இருக்குது. சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு மேலே போயிட்டு காலைல சன்ரைஸ் ஷூட் எடுக்க வேண்டியதுதான். பாய். ஒன்றுமே தெரில. ஓகே, ஒரு காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நடந்திருப்போம். மேலே போய்ட்டு கவுனி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்பா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் இன்னும் சூரியன் வரல. இங்கே பாருங்க, இங்கே வெளிச்சம் வருது, இந்த பக்கம் இருட்டாக இருக்குது. அப்படியே இப்படி வெளிச்சம் வந்து அப்படி இறங்கிடுவான். கவர்மெண்ட் கொஞ்சம் புல்லாக தான் இருக்குது, பார்த்து வாங்க. இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சரி, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. சன்ரைஸ் தான் முக்கியம். இவ்வளோ தூரம் ஏறி இதுதான் நம்ம கைடு தம்பி, புது கைடு தம்பி. நேற்று வந்தவர் இல்லை. வாங்க, அங்கே போயிட்டு இது கன்னியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமா தம்பி, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த லொக்கேஷன் வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு கிராமம் தெரியுதா, முடியல, அங்கேருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே எல்லாம் தெரியும். நான் சூரியனை பார்க்க வந்தோம். சூரியன் வர நேரத்தில் அங்கே ஒரு மேகம் வந்துட்டான், தெரியல. கஷ்டப்பட்டு சூரியன் சொல்லி ஏறி வந்தோம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு அங்கேருந்து ஒரு மலை ஆரம்பிக்கும், சின்ன மலை. அதுக்கு அடுத்தது இது ஒன்று, இது ஒன்று. நம்ம அப்படியே அந்த ஓடோடய தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வந்துச்சிங்களா? அது மேகம் மறைச்சிருச்சு. அங்கே ஒரு கிராமம் தெரியுதா, அந்த கிராமத்தில் தான் நாங்கள் வந்தோம். அதான் வெள்ளகவி வில்லேஜ். உங்களுக்கு சுற்றி ஒரு வியூவை காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. அங்கே கொஞ்சம் வீடாக தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவுக்கு தெரியாது. தெரிஞ்சால் லக். ஓகே, அதுதான் கொடைக்கானல். பாருங்க, அது வையாறு டேம். பசங்களா, மறக்காம வாழ்க்கையில இந்த மாதிரி இடத்த பார்க்காம வந்து பாருங்க. அதுக்குன்னு நான் சொன்னேன்னு வந்து நீங்க உசுர கொடுத்துக்காதீங்க. எல்லாம் உங்களோட ரிஸ்க் தான். ஆனா பட் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, கண்ணு கிட்ட தடவை தெரிகிற வரைக்கும் மரங்கள், மலைகளும் காடுகளும் அட்டகாசமா இருக்கு. ஹாய் காய்ஸ், கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ டைம் ஆச்சு. மணி இப்போ டைமோட போனீங்க 8:30, கரெக்டாக மணி 8:30. நீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதா. இதான் நாங்கள் ஸ்டே பண்ணி டென்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ காமிக்கிறோம் பாருங்க. இப்படி தான் இருந்துச்சு காலையில். அப்படியே திறந்தா அவ்வளோ சொர்க்கமாக இருந்துச்சு. இங்கே கீழே ஒரு கேம்பிங் இருக்குது. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டாச்சுண்ணா எல்லாம். ஐயோ, நல்லா சாப்பிடல, இதை வராதுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுற்றியும். இப்போல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே மேலே காமிச்சிடறேன் தம்பி. ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும்.
அந்த படுத்துட்டு இது பண்ணுறது அது இங்கேருந்து தெரியாது. ஊஞ்சல் அப்புறம் தூரி எல்லாம் இருக்குது. வாங்க, ஆனால் பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கும், என்னென்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு எல்லாமே இருக்கும். சரி 5 செகண்ட் ரீலில் பார்த்துட்டு எல்லாம் வந்தீங்க, 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்து வந்தீங்க. பட் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே போட்டிருக்கேன். எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த வில்லேஜ் வந்து ஒரு 600 800 தெரியல, அவர் இருக்காராங்க, அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, நான் அவர்கிட்ட கேட்டே சொல்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாமா? வாங்க, இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போவோம். பின்னாடி அப்படியே சூரியன் உதயம் அடிக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. இதே முக்கால்வாசி நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, இங்கே ஒரு தூரி இருக்குது. இதுதான் என்டையர் சைட்டு, கேம்ப் ஃபுல்லாக இப்படி தான். உங்களுக்கு கெஸ்ட் அதிகமாக வர வர இங்கே ஒரு டென்ட்டு போடுவாங்க, அங்கே ஒரு டென்ட்டு போடுவாங்க. ஸோ எல்லாம் போடுவாங்க. மேக்ஸிமம் 60 பேர் வரை தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணால் இங்கெல்லாம் டென்ட்ஸ் போடலாம். ஸோ இவ்வளோ பெரிய சைட்டு. பக்கத்தில் உங்களுக்கு கொய்யாப்பழம் நிறையா கிடைக்கிது. ஸோ இந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னா மேலே கொடைக்கானல், அதுதான் மேலே கொடைக்கானல். அவ்வளோதான் இங்கே இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் தான் நம்ம ட்ரிப் ஆர்கனைசர். சரி, இந்த சைட்டோட ஓனர் அவர் தான். ஆனால் உங்கள் பேர்? முருகன். இவர் தான் இது ஆர்கனைஸ் பண்ணுறாரு. நீங்கள் இந்த வெள்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் நின்று பேசிகிட்டு இருப்பார். அந்த ஒரு ஃபாரஸ்ட் காஸ்டியூமில் நின்று அண்ணன் தான் பேசிகிட்டு இருப்பார். அண்ணா நல்லாவே கவனிச்சிருங்க எல்லாத்தையும். ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு, போன வியூ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் நல்லா தரவாக கவனிச்சார். வாங்க எல்லாம் விசிட் பண்ணுங்கள், அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு நல்லா பண்ணி தருவார். ஆனால் எந்த ப்ரைஸும் குறைக்க முடியாது, ஏன்னா அது கவர்மெண்ட்டோடது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ப்ரைஸ் 30,000 தான். அது கூட ப்ளஸ் ஜிஎஸ்டி, அது நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட், இட்லி சாம்பார் சட்னி. இந்த எல்லோரும் அந்த 400-600 சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அண்ணா சொல்கிறத வச்சு, அண்ணா வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கண்டுபிடிச்சதான். ஸோ அப்போ யோசனை பண்ணிக்கிங்க எவ்வளோ ஓல்டாக இருக்குது. அதனால ஓல்டு கோடை காஃபி ட்ரக்குன்னு அவர் வந்து அந்த இதை வச்சு இங்கே 2 கேம்பிங் இருக்குது. ஈகிள் ஒன்று இருக்குது, நம்ம அண்ணாவோடது ஒன்று இருக்குது, ஓல்டு கஃபே ஒன்று இருக்குது. பட் உங்களுக்கு லொக்கேஷன் அப்போ சொல்ல வரல, உங்களுக்கு எங்கே விருப்பம் அங்கே போய்க்குங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பட் அண்ணா பேர் வச்ச காரணம் அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்குது. உங்கள் டேடி தாத்தாலாம் இங்கே இருந்தாங்கன்னா 3, நீங்கள் எத்தனை ஜென்ரேஷன்னா இங்கே? 5வது தலைமுறை அப்போ இங்கே இருக்காருன்னா அப்போ யோசனை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ பழமையானது. ஸோ மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வரக்கே ரொம்ப சவால் நிறையா இருக்குது. அதை நீங்கள் இயக்கிற மாதிரி இருந்தால் அந்த சவால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி நீங்கள் வரலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்னொன்று இங்கே வந்துட்டு அதுக்கு 2 நாள் கிளம்பி ஆகணுமா? 2 நாளுக்கு மேலே இருக்க முடியாதா? அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். அது அங்கே அந்த அமௌண்ட்டா இல்லை அந்த அமௌண்ட்டு? அதே 3000 ரூபாய் 2 நாளைக்கு பாதி கொடுத்துருவாங்க. ஓகே, 4,000 பேர் வரும். 4,000 வரும். நெக்ஸ்ட் டே நீங்க ஸ்டே பண்ணா 1,500 கட்டினா இங்கே ஸ்டே பண்ணுங்க. ஓகே, அது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை? எல்லாம் அவங்க தான் புக்கிங் ஐடி வந்துடும், எல்லாமே ஐடி வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் எல்லா வீடியோ அட்டாச் பண்ணுறேன், மறக்காம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற முடியும்னா தைரியமாக வாங்க, அப்படிலாம் ஏற முடியாது நார்மலாக வேணும்னா மேலேருந்து வாங்க, கீழேருந்து வராதிங்க. பை, பார்க்கலாம், அடுத்த வீடியோ சந்திப்போம். இதில் ஒன்றும் போக வேண்டியது இது இருக்குது, ஸ்டோரேஜ் இல்லை. நான் போகும்போது கொஞ்சம் டிப்ஸ்லாம் போடுறேன். ஓகே, பார்ப்போம் வாங்க. இட்லி சட்னி சூப்பராக இருக்குது. சட்னி அந்த கிராமத்தில் செய்வாங்களே அந்த மாதிரியே இருக்குது, வேறு லெவல். தேங்க்யூண்ணா. சாப்பாடு நீங்கள் ரிவ்யூவில் கொடுத்துருங்க. எங்க கேங்கு புது கேங், அது வேற இடம்டா, சிவன் மலை தான் அங்க இருக்கு. அது நீங்க அங்க போட்டுருக்கனா. வியூ சூப்பரா இருக்கு. கிளம்பிட்டோம், அவ்வளோதான், போலாம்.
அந்த 2 நாள் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஜாலியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய். இதோட நம்ம vlog எண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அங்கே போய் டால்ஃபின் ஹவுஸ் காமிக்கிறேன், பார்த்துட்டு கிளம்புவோம். பாய். நம்ம கும்பகரையிலேருந்து கொடைக்கானல் போகிற டேயில் இது டே 2. ஃபஸ்ட்டு வெள்ளைக்கவியில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெள்ளைக்கவிலேருந்து வட்டக்கனாவண்ணா ஏன்னா வட்டக்கனா போயிட்டுருக்கோம். முடியல, ஏறி ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கே எனக்கு தள்ளுது. வாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அவசரப்பட்டு வந்து கஷ்டப்படாதீங்க. வர வேணான்னு சொல்ல மாட்டேன், வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா வாங்க, இல்லைன்னா வராதீங்க. வீட்டில் உட்காந்துட்டு என்ன மாதிரி யூடியூபர்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க கஷ்டப்பட்டு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தெரியுதா? அங்கே தான் போகணுமா? வா, முடியாதுடாப்பா சாமி. இப்போ இன்னும் ரொம்ப இறங்குது. அடுத்து பெரிய ஆப்பம் இருக்கு பேரு. வேற மலைக்கு ஏறுறோம். ஆமா, கீழே ஏறி அடுத்து மலையை ஏறுறோம். பாத்தீங்களா? இந்த மேடு ஏறணும். உங்களுக்கு இந்த ஸ்லோப்பு கொஞ்சம் தூரம் ஏறக்கு ஓகேவா இருக்கலாம், பட் ஃபுல்லாக ஏறுங்க முடியாது. பார்க்க ஈஸியாக இருக்குது. அந்த தம்பில் சின்ன வயசில் நடந்துட்டுருக்கானா, அசால்ட்டாக போகிறான். என்னால் முடியல, கெஸ் வாங்குது, ஸ்டாமினா இல்லை. இதெல்லாம் ஆக்டிங் இல்லை, உண்மையாலுமே முடியல. இன்னும் மேலே போட மாட்டேன் தம்பி. இன்னும் எவ்வளோ கிலோமீட்ரு? இன்னும் 3 கிலோமீட்ரு. இன்னொரு 3 கிலோமீட்டருக்கா. எனக்கு தலையிலேருந்து உடம்பு ஃபுல்லாக பாருங்க, இதுதான் பனியன் கலரு. எல்லாம் ஸ்வெட்டு தான். பேக் முதல் கொண்டு நனைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. வாங்க போகலாம். நம்ம வேறு ஒரு 2 மணிக்குள்ளே போனால் தான். நான் 4-5 மணிக்குள்ளே கீழே கம்பம் போனேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அது போகணும். தம்பி ஊருக்கு போகணும். அவன் நேரத்துலேயே போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு ஒர்க்கு போவான். இவ்வளோ விஷயம் இருக்குது. ட்ரெக் பண்ணுறது ஈஸி இல்லைங்க, கஷ்டம். போகலாம். ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுதுங்களா? அந்த மலை அங்கே கீழே ஸ்டே இருக்குது. அந்த மலையிலேருந்து இறங்கி இப்போ இந்த மலைக்கு இவ்வளோ தூரம் ஏறி இருக்கும். இந்த ட்ரீஸ் எல்லாம் இதுதான். கீழேருந்து பார்த்த மரம் குச்சி குச்சியாக தெரிஞ்சிச்சு. இந்த பாதையில் தான் வந்தோம், இந்த பாதையில் தான் போக போகிறோம். சீரியஸாகவே முடியல, ரொம்ப கெஸ் வாங்குது. இன்னும் போக முடியாது, முடிஞ்ச அளவுக்கு போக வேண்டியதுதான். இன்னும் 1 மணி நேரத்தில் போயிடுவோம் நம்ம நடக்கிறத பொறுத்து. கேமராவில் அங்கே தெரியாது, பட் எங்கள் கண்ணுக்கு அங்கே ஒரு கிராமம் தெரியுது. ஜூம் பண்ண முடியாதுண்ணா. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும்
எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பு? 9:30க்கா? 9:30 இது 3:45. 10:00, 11:00, 12:30, 3 மணி நேரம் ஆச்சு இப்போவே. அவ்வளோதான் வந்தாச்சுன்னு சொல்கிறாரு. அவ்வளோதாண்ணா. ஓகே வந்தாச்சா, போவோம். போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு சென்னை கிளம்பி ஒரு 2 நாள் வீட்டில் லீவ் போட்டு வால்னி அது இதுன்னு போட்டு அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். குழப்பம்போல் இங்கே வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 4 நாள் பிளான் போட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேர நைட்டு கிளம்பி வந்துடுவீங்க, அது விட்டுருங்க. ஒரு நாள் ட்ரக்கு, இன்னொரு நாள் ட்ரக்கு, அதுக்கு அடுத்த நாள் நைட்டு ட்ராவலு, வீட்டில் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். எடுத்தால் தான் முடியுங்க, எல்லாம் முடியாதுங்க. அம்மா அப்பா ஆயிரும் உங்களுக்குலாம். சரிங்க போகலாம். அதான் வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஓகே பாய். இதுக்கப்புறம் போனால் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அவ்வளோதானா? வண்டி இருக்குமா மேலே போனால்? அதுக்கப்புறம் நீ வர மாட்டியா? அதுக்கப்புறம் நீ வர மாட்டியா? இதுக்கப்புறம் நார்மல் பீப்புள் போக முடியாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பர்மிஷன் ஆகிட்டு தான் போக முடியும். கிட்டத்தட்ட ஆச்சு 10:30, 11:00, 12:30, 3 மணி நேரம். நாக்கு தள்ளுது. சரி, அது நம்ம ஒரு கேம்ப்பு. அதுக்கு முன்னாடி கேம்ப்பு அது மறைச்சிருக்கு ப்ரோ, தெரிய மாட்டேங்குது. இதுதான் டால்ஃபின் நோஸ். வந்தாச்சு, கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கு இவ்வளோ தூரம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். தெரியுதா? சும்மா ஏதோ ஒன்று தெரியுது வெள்ளையா. அதான் உனக்கு நீ என்னதான் தெரியுதுன்னு சொல்லுதா? அதான் நான் கேம்ப்புன்னு நம்புகிறேன். அதான் உனக்கு அந்த வீடே இட்டுண்டு தான் தெரியுது. கேம்ப் நீ டென்ட் எங்கே போட்டீங்கன்னா மறைச்சி வச்சிருப்பாங்க டென்ட் எல்லாத்தையும். இப்போ ஆமாம், அங்கே பாருங்க, அங்கே தெரியுது. ஓ நீங்கள் அப்போ குத்து மதிப்பாக தான் சொன்னீங்க கேம்ப்பு தெரியுது, கேம்ப்பு தெரியுது. அப்போ நீ என்ன இந்த இடத்துல என்ன பண்ண? அந்த இடத்த வச்சு குத்து மதிப்பா நீங்கள் ஏதோ பார்த்து கண்ணால் பார்த்து டென்ட் பைத்தியங்க வா. அங்கே பாரு தெரியுது, அந்த வீடு தெரியுது. லொகேஷன் வைஸ் எனக்கு தெரியுது. அப்புறம் என்ன? நீங்க ஏதோ இங்க பார்த்த என்ன நீ தங்கின வீடு வரை காமிக்க மாட்டேன் நானு. இவனோட டென்ட் கரெக்டா பார்த்து பைத்தியாரே. அதானே? ஆமாங்க மேல. அப்பா அங்கேருந்து வந்திருக்கோமா நம்ம? கொடைக்கானல் நடந்தே வந்துட்டீங்கடா. ஆமா, அவ்வளோ தூரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி வந்து இங்கே 2 கிலோமீட்ரு டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட், அது வேன் ஜீப்பு அதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு அது கூட போக முடியல. இவ்வளோ டயர்டு. அதை விட டஃப்பாக இருக்கும் போலடா. அட்லாஸ்ட் 2 நாள் கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த டாக்ஸி பிடிச்சா போகிறோம். இந்த டாக்ஸியில் போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் என்னடா துணி மாத்திரையும் கண்டுக்காதீங்க, அது ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. மாற்றிட்டேன். நாங்கள் எல்லாருமே வந்தோம்ல, அவங்க எல்லாருமே தான் இப்போ குரூப்பாக வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதாவது டால்ஃபின் ஹவுஸ் அந்த மேலே வந்து ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போகிற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இல்லை. இவங்க தான் இந்த வண்டி தான் ஒன்று இருக்குது, பழைய மேக்ஸிக்கவே. அந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு 100 ரூபா, 8 பேருக்கு 800 ரூபா, அந்த கணக்கில் போயிட்டுருக்கோம். போயிடுவோம். கைஸ், ஃபைனலி நம்ம கும்பகரை வாட்டர் பார்க் வந்து கொடைக்கானல் வரைக்கும் ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சது. ஸோ எல்லோரும் அந்த 15 செகண்ட் ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு வர பிளான் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிளான் போடுங்க. எல்லாமே சொல்லியிருக்கேன். அவ்வளோ இந்த ட்ரிப் இதோட எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் கேங் அப்படியே கிளம்ப போகுது. ஸோ அவ்வளோதான். தம்பி அப்படியே மதுரை போக போகிறான். அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சென்னை கிளம்ப போகிறேன். பாய்.